அத பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷனு அது மாதிரி பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து த்ரெட். ஸோ ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ வாட் எவர் த ப்ரோக்ராம் வி ஹவ் டேக்கன், ஒரு நிமிஷம். Okay, whatever the program we have taken, so that program we are written in the text file. நான் உங்களுக்கு இந்த த்ரெட்டோட கான்செப்ட் வந்து நோட்ல இருக்கு, நான் உங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணல. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், நான் ஷேர் பண்ணல, நாளைக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, இன்னும் நான் போட்டோ எடுக்கல. ஓகேமா? So process அப்படின்றது என்னது? So whatever the program we have taken, so that program we are written in the text file. If the program is executing, it is in the main memory. So that are, அதாவது என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம நம்ம மெயின் மெமரியில உள்ள ப்ரோக்ராம நம்ம எடுத்து எக்ஸிக்யூட் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் யா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல த்ரெட்னா அதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து வெயிட்டிங் ஸ்டேட், ரன்னிங் ஸ்டேட், ரெடி ஸ்டேட் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுக்கான நோட்ஸும் உங்ககிட்ட இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போறது வந்து த்ரெட். த்ரெட்ன்றது என்னதுன்னா ஒரு லைட் வெயிட் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு இல்லைன்னா எக்ஸல் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ தட் இஸ் எ ப்ராசஸ். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் அன் அப்ளிகேஷன். ஸோ இட் இஸ் எ ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள இருக்கிற சின்ன 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 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நியூவா இது பண்றது, ஓபன் பண்றது, சேவ், நம்ம ஃபைல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது, அதே மாதிரி பிரிண்ட் பண்றது, இல்ல வந்து ஸ்பெல் செக்கரு, அந்த அனிமேஷன். ஸோ அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேஷன்ஸ், அந்த ஒரு டாஸ்க்குமே நம்ம ஒரு த்ரெட்னு சொல்லுவோம். ஸோ த்ரெட்ன்றது என்னது? த்ரெட் இஸ் ஏ லைட் வெயிட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். அதுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி ப்ராசஸ். ஓகேவா? ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு ஆப்ரேஷனுமே நம்ம ஒரு த்ரெட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்ப ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய த்ரெட்ஸ் வந்து இருக்கும். சரியா? சோ இதுதான் வந்து சின்ன ஒரே ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்றது. சோ த்ரெட் இஸ் ஏ லைட் வெயிட் ப்ராசஸ். சோ ஈச் ப்ராசஸ் ஹேவிங் த்ரெட். எந்த ப்ராசஸ் பண்ணாலும் அதுல த்ரெட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். சோ த்ரெட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் தட் ஆர் present in the process. For example, if you take any program, so in that program you are having a different segments. Okay, so different segments or different statements, so that you call it as a thread. Okay, so thread is a lightweight process. Next one, the definition. Okay, so thread is a basic unit of CPU execution which consists of first one, program counter, thread id, stack and set of registers. So these are basic units are executed in the CPU. So program counter na enna? So what instruction has to be executed? So that information, that related address will be stored in the program counter. Okay va? நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் இஸ் ஹேவிங் மல்டிபிள் த்ரெட். ஒரு ப்ராசஸ்க்குமே வந்து நிறைய மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ த்ரெட் வில் ஷேர். எதுக்காக த்ரெட் அப்படின்னா, ஸோ த்ரெட் வில் ஷேர் ஆல் த ரிசோர்சஸ் தட் ஆர் யூஸ்டு பை த ப்ராசஸர். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட். ஸோ இட் ஹேஸ் டு ஷேர் த ரிசோர்சஸ் ஆஃப் எ ப்ராசஸர். ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் தர் ஓன் ரிசோர்சஸ். ஸோ எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட் பை த ப்ராசஸ் இட் செல்ஃப். எ த்ரெட் இஸ், த்ரெட்டோட டெஃபினிஷன் என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ த்ரெட் இஸ் a basic unit of CPU utilization consist of programming counter, thread id, stack and set of registers, so that you call it as a thread. So it is shared with the other thread in the same process. For example, code section, அதுல வந்து code section இருக்கும், data section இருக்கும், other operating system resourcesம் இருக்கு. ஓகேவா? இந்த ஜெனரல் எக்ஸாம்பிள் தான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இஸ் ஏ அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷன் ரன்னிங் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இஸ் ஏ ப்ராசஸ் அண்ட் த ப்ராசஸ் ஹேவிங் மல்டிபிள் த்ரெட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெல் செக்கர், சேவிங் த ஃபைல், அதே மாதிரி ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்றது, ஃபாண்டோட கலர் சேஞ்ச் பண்றது, அனிமேஷன் எக்ஸெட்ரா. ஸோ அந்த ஒன்னொன்னுமே வந்து ஒரு த்ரெட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராசஸ் வந்து என்னதுன்னா ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஸோ அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆப்ரேஷனும் ஒரு த்ரெட்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வாட் இஸ் the difference between process and thread? So process is a heavyweight process. Okay va? So அதுக்குள்ள வந்து நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கும், so நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். So process is a heavyweight process and thread is a lightweight process. Okay va? So process it is interact connection with the operating system. ஆனா thread வந்து எதோட interact ஆயிருக்கும்?
ப்ராசஸோட தான் இன்டராக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ த்ரெட் ஸ்விட்சிங் does not interact with operating system. It does interact with the process only. So process is a heavyweight process. Okay. And thread is a lightweight process. This is the first point. And second, so process switching needs it is interaction with the operating system. That means OS. Next one, the thread switching does not need interact with the operating system. Thread when the operating system oda interact ஆயிருக்காது. ஏன்னா அது வந்து ப்ராசஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஆபரேஷன் தானே நம்ம வந்து த்ரெட்னு சொல்லியிருக்கோம். அது வந்து எது கூட இன்டராக்ட் ஆயிருக்கும்னா ப்ராசஸோட தான் இன்டராக்ட் ஆயிருக்கும். ஓகே. So third point, in multiple processing environment, so each process execute the same code but has its own memory. So all thread can share the same set of open files, அதாவது child process. So if one process is blocked, then no other process execute. The first one is unblocked. அதாவது ப்ராசஸ் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா அது வந்து லைட் வெயிட் ப்ராசஸ், த்ரெட் வந்து ப்ராசஸ் வந்து ஹெவி வெயிட் ப்ராசஸ், த்ரெட் வந்து லைட் வெயிட் ப்ராசஸ். இது வந்து ப்ராசஸ் வந்து இன்டராக்ஷன் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இன்டராக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி த்ரெட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இன்டராக்ட் ஆயிருக்காது. ஓகேவா? ஸோ டஸ் நாட் இன்டராக்ட் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஜஸ்ட் இன்டராக்ட் த ப்ராசஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ்ல நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ப்ராசஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா, சோ நோ அதர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் அன்டில் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன்பிளாக்டு. ஓகேவா? சோ அந்த பிளாக் ஆன ப்ராசஸ் வந்து அன்பிளாக் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ள பண்ண முடியாது. ஓகேவா? சோ த்ரெட் அப்படின்றது வந்து while one thread is blocked and waiting a second thread and the same task can run. So this is the major difference, அதாவது basic difference between process and thread. Okay. Next, multi-threading model. So multi-threading models அப்படின்றது there are 3 types of multi-threading models. So one is one to one, one to many, many to one. ஓகேவா? So one to one அப்படின்னா one user level thread can communicate with one kernel level thread. Next, one to many means one user level thread can communicate with the many kernel level thread. Many to many அப்படின்னா many user level thread can communicate with the many kernel level thread. So these are the 3 multi-threading models. One to one, one to many, many to one. ஓகேவா? So இதுக்கான diagrams நோட்ல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து threading ஓட issues. ஓகேவா? So what are the threading issues? என்னென்ன threading ஓட issues இருக்கு அப்படின்னா, so while implementing multi-threading, we have considered certain threading issues. ஓகேவா? So what are the threading issues? So first one வந்து fork and execution system call. நான் சொல்றது எல்லாமே நோட்ல இருக்கு. சோ அதனால கான்செப்ட் மட்டும் கேட்டுக்கோங்க. So fork and execution system call. Next one வந்து thread cancellation. Third one வந்து signal handling. Fourth one thread pools. Fifth one on read specific data. So there are 5 threading issues is there in operating system. So first one வந்து fork and execution system call. So generally fork and system, அதாவது execution system call is used by a process. Forkனா என்னன்னு சொல்றேன். So if a process call fork system call, ஓகேவா? So then a new process will be created, so which will be exact duplicate of the parent process. For example, P1 அப்படின்னு ஒரு ஃபோர்க் சிஸ்டம் கால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கிருந்து நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க. இன்னொன்னு வந்து P2 அப்படின்னு வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகுது. ஆனா அந்த P2 வந்து எப்படி இருக்கும்? P1ஓட டூப்ளிகேட். ஓகேவா? ஸோ P1ல என்ன இருக்கோ, என்ன ப்ராசஸிங் என்ன இருக்கோ, ஸோ அதே தான் வந்து டூப்ளிகேட் காப்பியா நமக்கு வரும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் எ ப்ராசஸ் கால் ஃபோர்க் சிஸ்டம் கால், ஃபோர்க்னாவே டூப்ளிகேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so if a process call fork system call, then a new process will be created which will be exact duplicate copy of the parent process. Okay, so P1 la enna irukko the exact duplicate copy of the parent process, so that is P2. So idu vandu enadhu fork system call. Next vandu execution system call. Execution system call அப்படின்றது என்னன்னா it is mainly useful in order to replace the process with a new process. இது வந்து என்னது அப்படின்னா டூப்ளிகேட் ப்ராசஸா அக்கர் ஆகும். இது வந்து என்னதுன்னா செகண்ட் ஒன், அதாவது எக்ஸிகியூஷன் சிஸ்டம் கால் வந்து என்ன சொல்றது, அந்த இடத்துல போயிட்டு இது வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா? நீங்க செகண்டா ஒண்ணு
கிரியேட் பண்றீங்களா, அந்த செகண்டா கிரியேட் பண்றது தான் ரீப்ளேஸ் ஆயிடும். ஆல்ரெடி உள்ளது போயிட்டு ரீப்ளேஸ் ஆகும். உங்களுக்கு ரீப்ளேஸ்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் த்ரெட்டிங் இஷ்யூஸ் என்னன்னா ஃபோர்க் அண்ட் எக்ஸிகூஷன் சிஸ்டம் கால். ஃபோர்க் அப்படின்றது வந்து டூப்ளிகேட் அண்ட் எக்ஸிகூஷன் அப்படின்றது வந்து ரீப்ளேஸ். இந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்க்னா இஃப் எ ப்ராசஸ் கால் ஃபோர்க் சிஸ்டம் கால் then a new process will be created, so which will be exact duplicate copy of a parent process. So it is a exact duplicate of a parent process is P2. Okay va. So this one is fork system call. Next one is execution system call. This execution system call in order to replace this process with a new process. Good afternoon sir. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து த்ரெட் கேன்சலேஷன். ஸோ த்ரெட் கேன்சலேஷன் அப்படின்றது என்னன்னா கில்லிங் த த்ரெட் ஆர் டெர்மினேட்டிங் த த்ரெட். ஸோ தேர் ஆர் two approaches. So one is for asynchronous cancellation and the second one is deferred cancellation. So asynchronous cancellation means killing the thread and deferred cancellation is terminating the thread. Okay, after completing the process it will kill by itself. Okay, third one is signal handling. So a special notification which is sent to one process to the another process. Okay வா. ஸோ ஓகே, ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு சிக்னல் வந்து அனுப்பும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ எந்த த்ரெட்ல ப்ராப்ளம் ரைஸ் ஆகுதோ அந்த த்ரெட், ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் த்ரெட்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு செட் ஆஃப் த்ரெட்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு எல்லா த்ரெட்டுமாவும் இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம் ஹேண்ட்லிங் த த்ரெட். ஓகேவா, டு ப்ரொவைடிங் த சொல்யூஷன். Fourth one is thread spools. So nowadays, so most of the thread using thread pools. So every website having a web server. So web server accept the request from the client. So it will assign the request to the thread. அதாவது கிளையண்ட்ல இருந்து ரிக்வெஸ்ட் போகும் வெப் சர்வருக்கு. வெப் சர்வர் வந்து என்ன ஆகும்னாக்கா எந்த த்ரெட்டுக்கு வந்து இதை வந்து நம்ம அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ த்ரெட் டு ஹேண்டில் த ரிக்வெஸ்ட், அந்த ரிக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு. ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆன் ரீட் ஸ்பெசிபிக் டேட்டா. So each thread have its own specific data, that is own syntax. ஓகேவா, நான் அதான் சொல்லியிருந்தேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆப்ரேஷனுமே ஒரு த்ரெட்னு சொல்லியிருக்கோம். அந்த ஒரு த்ரெட்டுக்குமே உள்ள வந்து ப்ரீ டிஃபைன்டா நம்ம வந்து சின்டாக்ஸ், அதாவது ஓப்பன்னா ஓப்பன் பண்ணணும், சேவ்னா சேவ் பண்ணணும், நியூவா ஒரு ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும், கிரியேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்துக்குமே. ஸோ பிரிண்ட்னா பிரிண்ட் ஆப்ஷன் போகணும். நம்ம கிளிக் பண்ற ஒரு இதுக்குமே ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா வந்து சின்டாக்ஸ் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா. சோ அது வந்து அதுபடிதான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. சோ ஆன் ரீட் ஸ்பெசிபிக் டேட்டா. சோ ஈச் த்ரெட் have its own specific data, that is own syntax. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? த்ரெட். ஸோ த்ரெட்ன்றது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ த்ரெட் இஸ் எ லைட் வெயிட் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வந்து மெயின் மெமரியில இருக்கும். ஸோ மெயின் மெமரியில உள்ள ப்ரோக்ராமை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தான் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் தட் இஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ஸோ அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன டாஸ்க், சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு த்ரெட். So if you take any program, so in that program you are having a different segments or different statements, so that you call it as a thread. So thread is a lightweight process. அடுத்தது வந்து definition சொல்லிருந்தேன். So thread is a basic unit of CPU execution while consisting of program counter, thread ID இருக்கும், stack இருக்கும், so set of registers இருக்கும். ஓகேவா, இத பத்தி பார்த்திருந்தோம். இது வந்து thread ஓட basic definitions. ஓகேவா. Next one, so what is the difference between process and thread? So process is a heavyweight process and thread is a lightweight process. Process switching needs it is interact with the operating system. Thread does not interact with the operating system, it is interact with the processor only. Okay, so if one process is blocked in the process side, if one process is blocked, then no other process execute with the first one is unblocked. Okay va. Adhe thread அப்படிங்கும்போது while one thread is blocked and waiting a second thread in the same task can run. So this is the basic difference between process and thread. Next வந்து multi threading model பார்த்தோம்.
So multi-threading models வந்து one to one, one to many, many to one. So one to one means so one user level thread can communicate with one kernel level thread. அதே மாதிரி one to many அப்படின்னா one user level thread can communicate with many kernel level thread. Many to many means so many user level thread can communicate with the many kernel level thread. So these are the multi-threading models. ஓகேவா? அதே மாதிரி சிஸ்டம் அதாவது த்ரெட்டிங்கோட இஷ்யூஸ். ஸோ என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபோர்க் அண்ட் எக்ஸிகியூஷன் சிஸ்டம் கால். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த்ரெட் கேன்சலேஷன், சிக்னல் ஹேண்ட்லிங், thread pools, on read specific data. So fork system call means if a process call fork system call, then a new process will be created. So that new process which will be exact duplicate of the parent process. Okay va? So P1. So this is the fork system call. Next one is execution system call in order to replace the process of the new process. Okay va? So next நம்ம என்ன process பண்றோமோ அது வந்து அப்படியே அந்த இடத்துல போய் replace ஆயிடும். இது வந்து execution system call. Next one is thread cancellation. Thread cancellation அப்படின்றது there are two approaches. ஒன்னு வந்து asynchronous cancellation, இன்னொன்னு deferred cancellation. Asynchronous cancellation means killing the thread and deferred cancellation means terminating the thread. Okay, signal handling. Okay, signal handling means a special notification which is sent by the one process to the another process. So திரும்ப மியூட் போடுறேன். போங்க. Okay. Okay. Next one is critical section problem. ஐயோ நான் எங்க விட்டேன்? ஓகே இது வரைக்கும் சொல்லிட்டேன். ஓகேம்மா நெக்ஸ்ட் டாபிக் வந்து critical section problem. இந்த critical section problemல first one வந்து process synchronization. The process synchronization, it has two type. Okay, one is for independent process and another one is cooperative process. Okay, independent process means no relationship between one process to the another process. Okay, and a cooperative process one, it is relationship between one process to another process. So in the independent process, this is the basic thing. So it is an execution of one process. It does not affect the execution of the another process. எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரம் தான். Okay. So cooperative process means execution of one process affect the execution of other process. So independent process does not affect. அது மாதிரி
operative process வந்து affect the execution of other process. ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளத்துல நம்ம கோட் செக்மெண்ட் சொல்லியிருந்தோம். இது வந்து இட் இஸ் ஷேர்டு வேரியபிள். ஓகேவா? ஸோ ஆக்சஸ் ஒன்லி ஒன் ப்ராசஸ் அட் எ டைம். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷனுடைய ப்ராப்ளம் என்னன்னா, ஒரே ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்னொரு ப்ராசஸ் வந்து என்ன சொல்றது, எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருந்தேன். டூ என்ட்ரி செக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து என்னதுன்னா என்ட்ரி செக்ஷன், நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன், எக்ஸிட் செக்ஷன், ரிமைண்டர் செக்ஷன், வைல் ட்ரூ. ஸோ இது வந்து ஒரு நார்மல் கோடிங். என்ட்ரி செக்ஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் P1 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஓகேவா, உள்ள வந்து வருது அப்படின்னா அது வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம். அதாவது அங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் ஆயிடும். ஸோ P1 வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான், அதனோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் P2 வந்து உள்ள வந்து வரும். ஓகேவா? ஸோ ஒன்லி ஒன் ப்ராசஸ் அட் எ டைம். ஸோ என்ட்ரி செக்ஷன், கிரிட்டிக்கல் செக்ஷன், எக்ஸிட் செக்ஷன். ஓகேவா? ஸோ சப்போஸ் P1, P2, P3 ஷேர்டு ரிசோர்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ட்ரி செக்ஷன் அப்படிங்கும் போது ஸோ கண்ட்ரோல் த என்டிட்டி இன்டு கிரிட்டிக்கல் செக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த கெட் லாக் ஆன் ரிக்வயர்டு ரிசோர்சஸ். So critical section means code segment. அதாவது after executing, after completing the process, exit section. ஓகேவா? ஸோ எக்ஸிட்னா என்னதுன்னா அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸிட் ஆயிடும். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து ஒன்ஸ் ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் வந்து ஒரு ப்ராசஸ், அதாவது ஒன் பை ஒன்னா தான் கம்ப்ளீட் ஆகும். ஒன்லி ஒன் ப்ராசஸ் அட் ஏ டைம். ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ப்ராசஸ் வரும். செகண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தேர்ட் ப்ராசஸ் வரும். ஓகேவா? ஒரு தியேட்டர்ல நம்ம படம் பார்க்கும்போது காலையில ஒரு ஷோ நடக்கும், மதியானம் ஒண்ணு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஷோ போடுவாங்க. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன் ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து செகண்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ செகண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தேர்ட் ப்ராசஸ் போகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 3 ப்ராசஸ் இருந்தாலும் சரி, 4 ப்ராசஸ் இருந்தாலும் சரி, ஸோ ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு என்ன சொல்றது ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகும். ஓகே, சோ இதுக்கான சொல்யூஷன். ஓகேவா? சோ இதுக்கான என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சொல்யூஷன் டு கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம். சோ தேர் ஆர், இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 types இருக்கு. So a solution to critical section problem must satisfy the 3 conditions. So one is mutual exclusion, and second one is progress, third one is bounded waiting. ஓகேவா? ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுக்குள்ளாரே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் எ ப்ராசஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் த கிரிட்டிக்கல் செக்ஷன், ஸோ நோ அதர் ப்ராசஸ் இஸ் அலவுட் டு எக்ஸிக்யூட் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் அன்டில் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ளார என்டர், அதாவது அலோவ் பண்ணாதது. ஓகேவா? ஸோ இஃப் எ ப்ராசஸ் in execution, so in it is critical section, then no other process is allowed to execute in critical section. ஓகேவா? சோ ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ப்ராசஸ் வந்து வரும். அந்த ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிகியூஷன் பண்ணிட்டு இருக்கும்போது no one, அதாவது no other process is allowed to execute in critical section while ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து P1 எக்ஸிக்யூட் ஆகும், இன்னொன்று வந்து P2, அது மாதிரி. ஓகேவா? அதுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அது வந்து மியூச்சுவல் எக்ஸிகியூஷன் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ப்ராசஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ரஸ். ப்ரோக்ரஸ் மீன்ஸ் இஃப் நோ ப்ராசஸ் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன், அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன்ல எந்த ப்ராசஸும் இல்லை அப்படின்னா நோ அதர் ப்ராசஸ் ஃப்ரம் அவுட் சைட் கேன் பிளாக் இட் என்டர் இன் டு த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் P1, P2, P3, P4 ஒரு 4 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்லி P1ம் P3யும் மட்டும் என்டர் இன் டு த கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படி என்டர் ஆகுது அப்படின்னா எப்படி என்டர் ஆக முடியும் அப்படின்னா அது சேம் ரிசோர்சஸ். ஓகேவா? ஸோ சேம் ரிசோர்சஸ் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரும் சேர்ந்து நம்ம சேம் மூவி பாக்குறோம் அப்படின்னா சோ அது ரெண்டுத்துமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு சேம் மூவி பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஷேர்டு ரிசோர்ஸ், அதனோட ரிசோர்சஸ் ஷேர் பண்ணிக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஷேர் பண்ணிக்கலாம். சோ இஃப் நோ ப்ராசஸ் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன், தென் நோ அதர் ப்ராசஸ் ஃப்ரம் அவுட் சைட் கேன் பிளாக் அண்ட் என்டர் இன்டு த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் P1, P2, P3, P4 இருக்கு அப்படின்னா P1 அண்ட் P3 ரெண்டும் வந்து சேம், அதாவது 2 ப்ராசஸ் அட்டைய டைம்ல வருது அப்படின்னா சோ ரெண்டுமே வந்து சேம் ரிசோர்சஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஜாப 2 பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து
அப்படி இருந்தபோது so those process P1 and P3 that want to enter into the critical section that has to be allowed and enter into the critical section. Third one is bounded waiting. Bounded waiting அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 4 ப்ராசஸ் P1 P2 P3 P4 இருக்கு. P4 வந்து உள்ளுக்குள்ளார கிரிட்டிக்கல் செக்ஷன்ல என்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து சம் டைம் லிமிட் இருக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த P4க்கு வந்து கொஞ்சம் டைம் லிமிட் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த டைம் லிமிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த P4 வந்து என்ட்ரி ஆகும். சோ அந்த டைம் லிமிட்டோட வெயிட்டிங் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டிங் தான் வந்து பவுண்டட் வெயிட்டிங். சோ பவுண்டட் வெயிட்டிங்னா so after a process make request in the critical section. For example, there are the 4 processor P1 P2 P3 and P4. So P4 request to enter into the critical section. Okay va, so after some time, so setting some time limit in P4. Okay va, நம்ம வந்து P4 வந்து enter ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கணும். சோ அந்த டைம் லிமிட் அதுக்கான அந்த P1ல இருந்து P3 அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சு அந்த கொஞ்சம் டைம் லிமிட்க்கு அப்புறமா அந்த P4 வந்து என்ட்ரி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. சோ அந்த லிமிட்டேஷனுக்கு பேர் தான் வந்து பவுண்டட் வெயிட்டிங். So P4 having some time limit. So system give permission to enter into the critical section. Okay va, so after and the time limit முடிஞ்சதுக்கு அப்புறமா after the time limit P4 has entered into the critical section. Okay va, so these are the critical section உடைய problem. There are the 4 issues. Okay va, so இதோட இன்னைக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம டெட்லாக் பத்தி பார்க்கலாம். சோ டெட்லாக் மட்டும் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா த்ரெட்னா என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து த்ரெட் உடைய ப்ராசஸ், அதுக்கு ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வச்சு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராசஸ்க்கும் த்ரெட்டுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கான நோட்ஸ் நாளைக்கு நான் சென்ட் பண்றேன். ஓகேவா, இன்னைக்கு சென்ட் பண்ண முடியாது, நாளைக்கு சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து மல்டி த்ரெட்டிங் மாடல். தெர் ஆர் 3 டைப் ஆஃப் மல்டி த்ரெட்டிங் மாடல் இருந்தது. 1 to 1, 1 to many, many to 1. உங்களுக்கு நான் சொல்லும் போது ஒரே லைன்ல சொல்லியிருந்தேன், பட் நோட்ல வந்து அதுக்கான கிளியரா டயக்ராம் போட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக. நீங்க பாத்தீங்கன்னாவே அது வந்து புரிஞ்சிரும். வித் எக்ஸாம்பிளோட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டிங்கோட இஷ்யூஸ் சொல்லியிருந்தேன். ஸோ த்ரெட்டிங்கோட இஷ்யூஸ் வந்து ஃபோர்க் அண்ட் எக்ஸிகியூஷன் சிஸ்டம் கால்னா என்ன, ஸோ த்ரெட் கேன்சலேஷன், சிக்னல் ஹேண்ட்லிங், த்ரெட் பூல்ஸ் ஆன் ஆல் ரீட் ஸ்பெசிபிக் டேட்டா. ஸோ திஸ் ஆர் த த்ரெட்டிங் கான்செப்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம்ல ப்ராசஸ் சின்க்ரோனைசேஷன் என்ன, அதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ், இன்னொன்னு வந்து கோஆபரேட்டிவ் ப்ராசஸ். கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளத்துக்கான ஒரு சின்ன கோடிங், அதாவது ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ப்ராசஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ அதுக்கான ஒரு சின்ன கோடிங் வந்து உள்ள கொடுத்திருக்கேன் ஈஸியா புரியறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து என்னென்ன சொல்யூஷன், சோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ப்ரோக்ரஸ், தேர்ட் ஒன் வந்து பவுண்டட் வெயிட்டிங். ஓகேவா, சோ இது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டெட்லாக் பத்தி பார்க்கலாம். ஸோ டெட்லாக்னா என்ன, அதுல வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா, இதுலயும் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஎம்ப்ஷன், சர்க்குலர் வெயிட் வரும். அதே மாதிரி வந்து டெட்லாக் வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், டெட்லாக்கை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு டெட்லாக்கை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே பத்தி நாளைக்கு கிளாஸ்ல நம்ம டெட்லாக் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூமா. எனக்கு 37 மெம்பர்ஸ். ஓகே, ஆப்சென்டிஸ் மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகேவா, தேங்க்யூமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம டெட்லாக் பத்தி பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூமா. தேங்க்யூ மேம்.